ஓ, வணக்கம். உறவுகளே, நலம். நீங்கள் நலமா? ஓகே. என்ன ரொம்ப நேரமாக எதையோ புரட்டி புரட்டி பார்த்துன்னுக்கிறீங்கோ இல்லைங்களா? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னே சில குறிப்புகள் எடுத்து வச்சுருந்தேன். அது எங்கே இருக்குன்னு தேடி இருந்தேன். ஓகே. ஆ அப்புறம் ஒரு மனிதன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சிறு வயதில் இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கணும்னா, நாணல் இந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நாணல்னாக்கா ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தின் பெயரை நான் சொல்லவில்லை. நாணல் என்றால் தன்னை வளைந்து கொடுக்கும் குணம் படைத்த ஒரு பயிர். ஆமாம், அது என்ன பயிர், எங்கே இருக்குது? ஓகே, நம்ம வீட்டிலே இருக்குது. இந்த பாய் இருக்குது இல்லை, வீட்டில் பாய் செய்து வச்சுக்கணும். பாய் போட்டு படுக்கிறோம், உட்காரோம் எல்லாம். அந்த பாயெல்லாம் ஒரு குச்சி மாதிரி, சில இலையில குச்சி மாதிரி கலராக போட்டு பாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த குச்சிக்கு பேர் தான் நாணல். அதனுடைய குணாதிசயம் என்னென்னா, அதிக மழை வந்தால், காற்று வந்தால் அது அப்படியே வளைந்து கொடுமா. காற்று மழை நின்ற பிறகு அது நிமிர்ந்து கொள்ளும் பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த தேங்காய் மரம், பனை மரம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் ஸ்டெடியாக அது ரொம்ப அசைந்து கொடுக்காது, அப்படியே இருக்கும். அதிக மழை வந்துச்சுன்னா பட் அவ்வளோ பெரிய தேங்காய் மரம், பனை மரம்லாம் அப்படியே ஒடிஞ்சு விழுந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிக மழை வந்து இடத்துலலாம் எல்லா தேங்காய் மரம், பனை மரம்லாம் ஒடிஞ்சு விழுந்துட்டுருக்கோம். ஈவன் வாழை மரத்தை கூட நம்ம சொல்லலாம். அது அதிக காற்று வந்தால் ஒடிஞ்சு விழுந்துடும். ஆனால் அந்த நாணல் என்ற செடி அப்படி இல்லை, வளைந்து கொடுக்கும். காற்று மழை நின்ற பிறகு நிமிர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும், வளைந்து கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த குறிப்பை நான் எதையோ தேடும்போது அந்த குறிப்பு கிடச்சிது. அதை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். மற்றது ஏதாவது கிடைக்கும் போது நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இதோட சந்திப்புக்காக இது ஒரு அறிமுகம் மாதிரி வச்சுன்னு முடிச்சுக்கிறேன். அதாவது நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்மளால் தாங்க முடியாது. அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். ஓகே, நம்ம யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிறோம்? தன்னுடைய மனைவி கிட்ட. அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க, அவங்ககிட்ட சேர்த்து நமக்கு பிடிக்கலனாக்கா, பிடிவாதமாக இருந்தால் வீட்டில் அமைதி இருக்காது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட கூட விட்டு கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு அது வேணுமா, நீ சொல்கிறது இதுவா, ஓகே, ஒரு வீட்டில் நீ சொல்கிறது கரெக்டா, ஓகேம்மா, உனக்கு இது வேணுமா, சரி நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒத்துப்போனால் அமைதி. அமைதி எங்கே நிம்மதி என்ற பாட்டெல்லாம் தேவையில்லை. இருக்க இடமே சொர்க்கம்ன்ற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சு கொண்டால்
சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, முயற்சி பண்ணுவோமா? வெரி குட். வணக்கம்.